ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க முடியல, பொருளாதாரத்தை நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க, வரவு எட்டனா செலவு பத்தனான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வரவை வாங்கி பைக்கில் வைக்க முடியும், செலவையும் சேர்த்து வைக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலங்களில் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி தான் செஞ்சார். வேறு யாரும் செய்ய தேவையில்லை, உங்களுடைய ராசி அதிபதி செஞ்சார். இருந்தாலும் சரி, 70 மாணவர்கள் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ஆசிரியர் நின்று நம்மளுடைய 90 கிட்ஸ் வரையும், அதாவது 2K கிட்ஸில் நிறைய மாற்றங்கள். ஆனால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அப்போலாம் ஆசிரியர் நின்னால் மாணவர்கள் அப்படியே படபடப்பாங்க, ஒரு பதட்டம் இருக்கும், அல்லது கம்பை எடுத்துட்டா போதும் அத்தனை சைலண்ட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கொடுக்கக்கூடிய தன்மையில் குருவுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்குது. கும்பராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா காதல் வலையில் போய் சிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிதாக சிக்கிறீங்க. ஆனால் சிக்கிற பிறகு நீங்கள் படுற போராட்டம் தான் அதிகம், பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்னா உடனே டாக்டரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேறு கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிசாரமாக செல்கிறார். இப்போ கும்பராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு போனால் சகட குருன்னு சொல்லுவாங்களே, ஏதாவது சங்கடங்களை கொடுத்துருவாரோ, ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை கொடுத்துருவாரோ அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக, பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக உருவாக்கக்கூடிய தன்மையில் குருவோடைய ஆதிக்கம் இருக்க போகுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி இருக்கார் பார்த்திங்களா, சனீஸ்வர பகவான். அவர் போய் உட்கார்ந்துருக்கதே குருவோட வீட்டில். அவர் அங்கே 2ஆம் இடத்துல உட்கார்ந்துலேருந்து உங்களுக்கு ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க முடியல, பொருளாதாரத்தை நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க, வரவு எட்டனா செலவு பத்தனான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வரவை வாங்கி பைக்கில் வைக்க முடியும், செலவையும் சேர்த்து வைக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலங்களில் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி தான் செஞ்சார். வேறு யாரும் செய்ய தேவையில்லை, உங்களுடைய ராசி அதிபதியை செஞ்சார். அப்போ இந்த தாக்கங்கள், இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவு கொண்டு வரக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குன்னா, எப்பொழுதுமே ஒரு பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானாக இருக்கட்டும், ராகு பகவானாக இருக்கட்டும், கேது பகவானாக இருக்கட்டும், மற்றும் செவ்வாய் பகவான், இந்த கிரகங்கள் எல்லாமே ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இயக்கம் யார்கிட்டனா குருக்கிட்ட தான் உண்டு. எப்படி ஒரு 50 மாணவர்கள் இருந்தாலும் சரி, 70 மாணவர்கள் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ஆசிரியர் நின்று நம்மளுடைய 90 கிட்ஸ் வரையும், அதாவது 2K கிட்ஸில் நிறைய மாற்றங்கள். ஆனால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அப்போலாம் ஆசிரியர் நின்னால் மாணவர்கள் அப்படியே படபடப்பாங்க, ஒரு பதட்டம் இருக்கும், அல்லது கம்பை எடுத்துட்டா போதும் அத்தனை சைலண்ட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கொடுக்கக்கூடிய தன்மையில் குருவுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்க போகுது. குரு உங்களோட லைஃப்பை ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்க போகிறார், பெரிய வெற்றியை கொடுக்க போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு தூக்கம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாகிட்டே இருந்திருக்கும், ரொம்ப தூங்க டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கீங்க. இனிமேல் தூக்கம் நல்லாயிருக்கும். அதே போல் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு லாபம் வந்துருச்சு அப்படிம்போம்ல, அந்த வார்த்தை இனிமேல் உங்களுக்கு பயன்படக்கூடிய தன்மையில் கிரகங்கள் கொடுக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லலாம். அதாவது நம்மளுடைய குரு பகவான் கும்பராசி என்பதற்கு தொழில் ஸ்தானத்தில் ஒரு அங்கீகாரம் கொடுக்க போகிறார். அது யார் மூலமாக கொடுக்க போகிறாருன்னா உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மூலமாக கொடுக்க போகிறார். குலதெய்வத்தை போய் ஃபஸ்ட்டு மனசார வழிபாடு செய்யும். இந்த காலகட்டங்களில் குலதெய்வ கோயிலில் போய் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் வாங்கி கொடுத்து குலதெய்வத்துக்கு நல்லெண்ணெய் தீபம் போட சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 5-10 லிட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பு, வெற்றிகரமான சூழ்நிலை உண்டு. அதேபோல் உங்களுடைய அப்பா வழி உறவுகள் அல்லது அப்பா சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்படும். எங்கள் அப்பா வீட்டில் யாருமே சொந்த பந்தம் பேச மாட்டாங்க, அவங்க என்னை எப்போ பார்த்தாலும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பில் இருந்தீங்கன்னா அது மாறும். அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கான அமைப்பு உண்டு. கும்பராசி என்பவர்கள் பொதுவாகவே பல பேருக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு தான் இருட்டுக்குள்ளே இருப்பீங்க. இதை வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு மெழுகுவத்தியாகவே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறீங்க. எப்படி மெழுகுவத்தி வெளிச்சத்தை கொடுத்து தன்னை உருக்கி கொள்கிறதோ அதே போல் தான் கும்பராசிக்காரங்க இருக்கிற இடம் வெளிச்சம்,
ஆனால் அவங்க வாழ்க்கை பல பேருக்கு இருட்டு. ரகசியங்களை வச்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கும்ப ராசி, கும்ப லக்கணம், மகர லக்கணம், மகர ராசி, இவங்க 2 பேருமே ரகசியங்களை பாதுகாக்கணும். ஒரு வேலை நீங்கள் செய்ய போகிறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் வழிநடத்த போகிறீங்கன்னா அதை வெளிப்படையாக சொல்லக்கூடாது. நீங்கள் எப்போ வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இதை செஞ்சுருவேன் தெரியுமா, நான் செஞ்சுட்டேன் தெரியுமா, எனக்கு வெற்றி கிடைக்கிது அப்படின்னு தெரியுமா, நீங்கள் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் லாக் ஆகிறீங்க. அதனால் ஒரு வெற்றி கிடைக்கும் தண்டியும் உங்களுடைய ரகசியங்களை பாதுகாத்துக்கோங்க. அதாவது கும்பராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா காதல் வலையில் போய் சிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிதாக சிக்கிடுவீங்க. ஆனால் சிக்கின பிறகு நீங்கள் படுற போராட்டம் தான் அதிகம். ஏன்னா லவ்வுங்கும்போது உங்களுடைய காதலிகளா என்ன பாயிண்ட் அப்படியே போய்கிட்டே இருக்குது. எக்ஸ்ட்ரா போதும்னு நினைக்கிங்களா? ஏன்னா நீங்கள் நீங்கள் பண்ணுறது உண்மையான காதல் தான், ஆனால் உங்களை உண்மையாக பண்ணுறதுக்கு ஆள் வேணுமே. அப்போ நெக்ஸ்ட்டு ஒரு காதலுக்குள்ளே போக தானே செய்கிறீங்க. அதனால் சொல்கிறேன், ஓகேவா? அப்போ நீங்கள் பொதுவாகவே காதல் வலையில் சிக்கிறீங்கன்னா ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி காதலில் சிக்குங்க. ஏன்னா சிக்கி தவிச்சு பல குடும்பங்கள் சின்ன பண்ணமாயிடுச்சு. காதல் என்பது இப்போ உள்ள காலகட்டங்களில் குறைஞ்சது பொதுவாகவே 30% ரியாலிட்டி, 70% தன்னுடைய தன்னுடைய சுய தேவைக்காக மட்டுமே சுயநலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது தப்பாக சொல்லணும், பிஸ்னஸ்ன்னு சொல்லலை, பொதுவாக தேவைக்கு பயன்படுத்துகிறேன், என்னுடைய தேவை, நான் உன்னை மிஸ்யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் 30% உண்மையான காதலர்கள் இருக்காங்க. தன்னுடைய குடும்பத்தையும் சரி, தன்னை நம்பினவங்களும் சரி ஏமாற்றக்கூடாதுங்கிறதுல 30% அன்பர்கள் இருக்காங்க. அதை தாண்டி உங்களை சுற்றி உள்ள 70% பேர் உங்களை தேவைக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் முடிஞ்சளவு நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் ஏமாற்றத்துக்குள் சிக்கிக்கொள்ளாமல், போலி வலைக்குள்ளே சிக்கிக்கொள்ளாமல் கவனமாக இருங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போது. பொருளாதாரத்தில் உள்ள சிக்கல்கள், பிரச்சனைகள், கவலைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாமே வெளியேறி நீங்கள் வெற்றி காண போகிறீங்க. இந்த ஒரு அற்புதமான குரு அதிசார பயிற்சி காலங்களில் மேக்சிமம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வேகமாக சாப்பிட்றணும், தேவையில்லாத உணவுகள் சாப்பிடக்கூடாது. அதேபோல் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்லணுன்னா வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது வருதுன்னா உடனே டாக்டரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. வெற்றியும் உண்டு, மகிழ்ச்சியும் உண்டு, பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க. பெருமாளை எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையில்லாத இன்னல்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் இல்லாமல் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.